லாஸ்ட் வீடியோவில் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸை பற்றி பார்த்தோம். இப்போ இந்த வீடியோவில் ஃப்யூச்சர் கண்டினியூஸ் இதோட யூசேஜ் என்னென்னா எதிர்காலத்தில் நடந்துகிட்டு இருக்க மாதிரி சொல்கிறது. இப்போ ப்ரெசன்ட் கண்டினியூஸ்னால் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது, ஓகேங்களா. பாஸ்ட் கண்டினியூஸ்னால் கடந்த காலத்தில் நடந்துகிட்டு இருந்தது. ஃப்யூச்சர் கண்டினியூஸ்னால் எதிர்காலத்தில் நடந்துகிட்டு இருக்கிற மாதிரி சொல்கிறது, ஓகேவா. இப்போ இதுக்கு ஹெல்பிங் வேர்ட் பார்த்தீங்கன்னா ஷல் வில் ப்ளஸ் பி, ஓகேங்களா. ஷல் பி வில் பி. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்குறப்போ by this time tomorrow நாளைக்கு இந்நேரம், by this time tomorrow நாளைக்கு இந்நேரம் I shall be writing exam, நாளைக்கு இந்நேரம் நான் எக்ஸாம் எழுதிக்கிட்டு இருப்பேன். by this time tomorrow I shall be writing exam, நாளைக்கு நேரம் நான் எக்ஸாம் எழுதிக்கிட்டு இருப்பேன். இப்போ I am writing examனா நான் எக்ஸாம் எழுதிக்கிட்டு இருக்கேன். I am writing examனா நான் எக்ஸாம் எழுதிக்கிட்டு இருக்கேன். I was writing examனா நான் எக்ஸாம் எழுதிக்கிட்டு இருந்தேன். இப்போ I shall be writing examனா நான் எக்ஸாம் எழுதிக்கிட்டு இருப்பேன், ஓகேங்களா. நான் எக்ஸாம் எழுதிக்கிட்டு இருப்பேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பை திஸ் டைம் டுமாரோ நாளைக்கு இந்நேரம் ஐ ஷால் பி ரைட்டிங் எக்ஸாம், நாளைக்கு நேரம் நான் எக்ஸாம் எழுதிக்கிட்டு இருப்பேன் சொல்லுவீங்களே. பை திஸ் டைம் எஸ்டர்டே ஐ வாஸ் ரைட்டிங் எக்ஸாம், நேற்று நேரம் நான் எக்ஸாம் எழுதிக்கிட்டு இருந்தேன். பை திஸ் டைம் டுமாரோ ஐ ஷால் பி ரைட்டிங் எக்ஸாம், நான் நாளைக்கு நேரம் நான் எக்ஸாம் எழுதிக்கிட்டு இருப்பேன், ஓகேங்களா. ஃப்யூச்சரில் நடந்துட்டு இருக்க மாதிரி சொல்கிறது. இதை வந்து பார்த்தீங்கன்னா ஐ ஷால் பி பிளக்கிங் ஃப்ளவர்ஸ், நான் பூக்களை பறித்து கொண்டு இருப்பேன். ஆம் பிளக்கிங் ஃப்ளவர்ஸ்னால் நான் பூக்களை பறித்து கொண்டு இருக்கிறேன். ஐ வாஸ் பிளக்கிங் ஃப்ளவர்ஸ்னால் நான் பூக்களை பறித்து கொண்டு இருந்தேன். ஐ ஷால் பி பிளக்கிங் ஃப்ளவர்ஸ்னால் நான் பூக்களை பறித்து கொண்டு இருப்பேன், ஓகேங்களா. இப்போ ஐ ஷால் பி, வி ஷால் பி, யூ வில் பி, ஹீ வில் பி பிளக்கிங் ஃப்ளவர்ஸ்னால் அவன் பூக்களை பறித்து கொண்டு இருப்பான். இப்போ இதை எப்படி பிரிக்கிறதுனா ஐ ஷால் பி ரீடிங், நான் வாசித்து கொண்டு இருப்பேன். ஐ ஆம் ரீடிங், வாசித்து கொண்டு இருக்கிறேன். ஐ வாஸ் ரீடிங், வாசித்து கொண்டு இருந்தேன். ஐ ஷால் பி ரீடிங், வாசித்து கொண்டு இருப்பேன். இப்போ இதை பிரிக்கிறப்போ ஷால் ஐ பி ரீடிங், நான் வாசித்து கொண்டு இருப்பேனா, ஓகேங்களா. ஐ ஷால் நாட் பி ரீடிங், நான் வாசித்து கொண்டு இருக்க மாட்டேன். ஷால் நாட் ஐ பி ரீடிங், நான் வாசித்து கொண்டு இருக்க மாட்டேனா. இப்போ இந்த வேரியேஷனை பாருங்கள். ஐ ஆம் கலெக்டிங் ஸ்டாம்ப்ஸ், நான் ஸ்டாம்ப் சேகரித்து கொண்டு இருக்கிறேன். ஐ ஆம் கலெக்டிங் ஸ்டாம்ப்ஸ், நான் ஸ்டாம்ப் சேகரித்து கொண்டு இருக்கிறேன். ஐ வாஸ் கலெக்டிங் ஸ்டாம்ப்ஸ், நான் ஸ்டாம்ப் சேகரித்து கொண்டு இருந்தேன். நான் ஸ்டாம்ப் சேகரித்து கொண்டு இருந்தேன். ஐ ஷால் பி கலெக்டிங் ஸ்டாம்ப்ஸ், நான் ஸ்டாம்ப் சேகரித்து கொண்டு இருப்பேன். வேரியேஷன், ஓகேங்களா. ஆம் கோயிங், போயிட்டு இருக்கேன். ஐ வாஸ் கோயிங், போயிட்டு இருந்தேன். ஐ ஷால் பி கோயிங், போயிட்டு இருப்பேன், ஓகேங்களா. இப்போது இப்போ நடந்துகிட்டு இருக்கிறது ப்ரெசன்ட் கண்டினியூஸ், ஓகேங்களா. ஐ ஆம் குக்கிங், கரண்டியை போட்டு கிண்டிட்டு இருக்கப்போ சொல்கிறது நான் சமைத்து கொண்டு இருக்கிறேன். ஐ வாஸ் குக்கிங், சமைத்து கொண்டு இருந்தேன், பாஸ்ட் கண்டினியூஸ். ஐ வாஸ் குக்கிங், சமைத்து கொண்டு இருந்தேன். இப்போ ஐ ஷால் பி குக்கிங், சமைத்து கொண்டு இருப்பேன், ஓகேங்களா. ஸோ இந்த வேரியேஷன் இந்த 3 டென்ஸோட கம்பேர் பண்ணுறப்போ இப்படி தான், ஓகேங்களா. இப்போ ஒரு கொஸ்டினை பார்ப்போம். வேர் இஸ் ஹி கோயிங், எங்கே அவன் போய்கொண்டிருக்கிறான். வேர் இஸ் ஹி கோயிங், எங்கே அவன் போய்கொண்டிருக்கிறான். ஆன்சர் எப்படி வரும்? ஹி இஸ் கோயிங் டு சென்னை, அவன் சென்னைக்கு போயிட்டு இருக்கான், ஓகேங்களா. வேர் வாஸ் ஹி கோயிங், இது பாஸ்ட் கண்டினியூஸ். எங்கே அவன் போய்கொண்டு இருந்தான், எங்கே அவன் போய்கொண்டு இருந்தான். அப்போ ஆன்சரு ஹி வாஸ் கோயிங் டு சென்னை, அவன் சென்னைக்கு போய்கொண்டு இருந்தான். இப்போ ஃபியூச்சர் கண்டினியூஸில் வேர் வில் ஹி பி கோயிங், எங்கே அவன் போய்கொண்டு இருப்பான். இப்போ ஹி வில் பி கோயிங் டு சென்னை, அவன் சென்னைக்கு போய்கொண்டு இருப்பான், ஓகேங்களா. அப்போது இந்த இப்போ ப்ரெசன்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் கண்டினியூஸ், ஃபியூச்சர் கண்டினியூஸ். சப்ஜெக்ட் வேர்பை மட்டும் கம்பேர் பண்ண தெரியணும். ஐ ஆம் ஈட்டிங், நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஐ வாஸ் ஈட்டிங், சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஐ ஷால் பி ஈட்டிங், சாப்பிட்டுட்டு இருப்பேன். இந்த அளவுக்கு கேஷுவலாக நம்ம மைண்டில் வரணும், வந்தால் தான் பேச முடியும், ஓகேங்களா. ஐ ஆம் ஈட்டிங்னா சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஐ வாஸ் ஈட்டிங்னா சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஐ ஷால் பி ஈட்டிங்னா சாப்பிட்டுட்டு இருப்பேன், புரியுங்களா. அப்போது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 டென்ஸ் ஆகிடுச்சு. அந்த 10ஐயும் உங்களுக்கு வந்து சொல்ல வரணும். ஐ ஈட், நான் சாப்பிடுகிறேன். ஐ ஈட், நான் சாப்பிட்டேன். ஐ ஷால் ஈட், நான் சாப்பிடுவேன். ஐ ஆம் ஈட்டிங், நான் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறேன். ஐ ஹாவ் ஈட்டன், நான் சாப்பிட்டு இருக்கிறேன். ஐ ஹாவ் பீன் ஈட்டிங், நான் சாப்பிட்டு கொண்டு வருகிறேன். ஐ வாஸ் ஈட்டிங், நான் சாப்பிட்டு கொண்டு இருந்தேன். ஐ ஹேட் ஈட்டன், சாப்பிட்டு இருந்தேன். ஐ ஹேட் பீன் ஈட்டிங், நான் சாப்பிட்டு கொண்டு வந்தேன். ஐ ஷால் பி ஈட்டிங், நான் சாப்பிட்டு கொண்டு இருப்பேன். இந்த அளவுக்கு நமக்கு தெளிவாக வரணும். இதை எஸ் ஆர் நோ கொஸ்டின்ஸும் கொண்டு வர தெரியணும். இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நான் சொன்ன மாதிரி எழுதிக்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ ஐ ஈட்,
I ate, I shall eat, I am eating, I have eaten, I have been eating, I was eating, I had eaten, I had been eating, I shall be eating. அப்படியே கொஸ்டின், do you eat, did you eat, will you eat, are you eating, have you eaten, have you been eating, where are you eating, had you eaten, had you been eating. ஓகேங்களா? இப்படி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிளியராக வரும். ஓகேவா? ஓகே, தேங்க்ஸ்.